தமிழ்நாடு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா 30 மாவட்டங்கள் 30 மாநிலங்கள் குறுநில மாநிலங்களை கொண்ட ஒரு மன்னர் ஆட்சி நடந்து கொண்டு இருக்குது. அது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மு.க. ஸ்டாலின், துணை பிரதம மந்திரி வந்து உதயநிதி ஸ்டாலின். அது இல்லாமல் மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துர்கா அம்மையார் வந்து எல்லா கட்சி விவகாரங்களையும் இப்போ தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட மகன் வந்து சிஎம் ஆக்கணும், அதுக்கு யாரெல்லாம் சாதகமாக இருக்கணும் அவங்களுக்கு தான் வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற முட்டல் மோதல்கள் இருக்குது. ஆராசா அவர் வந்து ஒரு புறம் வந்து ஏற்கனவே அவர் வந்து கனிமொழி அம்மையாருடைய ஆள் அவர். ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கும் இங்கே வந்து துர்கா ஸ்டாலின் ஆதரவில் இருக்கக்கூடிய சேகர் பாபுக்கும் முட்டல் மோதல்கள் நடந்து கொண்டு இருக்கு. இந்த குடும்ப அரசியலில் வந்து சபரீசன் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஒரு மௌன புரட்சி நடத்திட்டு இருக்காரு. தன்னுடைய சாதகமான ஆட்களை வந்து உள்ள நுழைக்கணும் அப்படின்றதுலாம். ஸோ அது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்சி வந்து பிரமாதமாக நடக்குதுன்னு அப்படின்னு முதல்வர் ஐயா நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனைகள். கனிமொழி அம்மையாரோட ஆசீர்வாதத்தில் தான் வந்து ஒரு அடுத்த பொதுச் செயலாளர் அந்த லெவலுக்கு வரணும் அப்படின்ற அவருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. ஆகையினால பல இடங்களில் வந்து அரசல் புரசல்களாக இவங்களுக்குள்ளே இருக்க போட்டா போட்டி வந்து வெளியில் வராமல் தான் இருக்கே ஒழிய, ஒரு புறம் துரைமுருகன் அவர்கள் வந்து மௌன விரதத்தில் இருக்கார். அவர் வந்து தனக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அவர் அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணலாம், ஏன்னா என்னை மதிக்காத இந்த கட்சியில் வந்து என்ன செய்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்கார் அவர். இந்த மாதிரி KN நேரு ஒரு புறம், அவர் சொல்கிற ஆட்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு அவரு ஒரு புறம். சென்னை சுற்று வட்டாரத்துக்கு வந்து சிஎம் யாருன்னு கேட்டிங்கன்னா சேகர் பாபு. சேகர் பாபு வந்து கிட்டத்தட்ட 4 மினிஸ்ட்ரியை கையில் வச்சுருக்காரு. போலீஸ் துறையை கையில் வச்சுருக்காரு சென்னையை பொறுத்தளவுக்கு, வருவாய்த்துறை, அது இல்லாமல் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த துறை எல்லாம், அறநிலையத்துறை, அவருக்கு கொடுக்கப்பட்டது அறநிலையத்துறை. அது இல்லாத டிபார்ட்மெண்ட்ஸில் அவர் வந்து தலையீடு பண்ணுறார். இப்போ என்னன்னா, அதிகப்படியான அழுத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ள குடும்பத்திலே வந்து அவருக்கு பயங்கர அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படியாவது உதயநிதி ஸ்டாலின் சிஎம் ஆகணும், நீ வந்து எம்எல்ஏ ஆகி கட்சி பொறுப்பை பார்த்துக்கோ, சிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்ற ரீதியில் போகிறதுனால இங்கே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள் இவங்க எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. கட்சிக்காரவங்களுக்கு இப்போ இந்த தீபாவளி ஸ்பெஷலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றிய செயலாளர், கிளை கழக செயலாளர், தலைவர், இதெல்லாம் இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து 10,000க்கு மேலே தீபாவளி பரிசு கொடுத்துருக்காங்க. ஒரு வட்ட செயலாளருக்கு வந்து 1.5 லட்சம் 2 லட்சம்லாம் கொடுத்துருக்காங்க. தேர்தல் வேலை செய்யணும், நல்லா உதயநிதி ஸ்டாலினை ஜெயிக்க வைக்கணும். இதுதான் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து அப்போலோ போனார், மயக்கம் போட்டு உழுவுற நிலைக்கு போயிட்டு போனார். தலை சுற்றி போச்சு அவருக்கு, இன்னும் தலை சுற்றிட்டு தான் இருக்குது. எல்லா மட்டத்துலேயும் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் நினச்சி வந்தது ஒன்று, இந்த ஆட்சி நல்லா பண்ணணும், திறமையாக பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணலாம் கனவுகளோடு வந்தார். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, 7 மணிக்கு டீ குடிக்கும் போது ஒரு ஃபைல் மூவ் ஆனது, 8 மணிக்கு நைட்டு சாப்பாடு முடிகிறதுக்குள்ளே அந்த ஃபைல் 10 தடவை மாற்றப்படுது. என்ன கொடுமைகளில் இருந்திருப்பாங்க, எத்தனை அந்த ஆத்மாக்கள் வந்து இவர்களை சும்மா விடுமா? அதுதான் எஸ்வி சேகர் சொல்கிறார், விஜயை சும்மா விடாது அந்த ஆத்மாக்கள்லாம். அந்த ஆவியை தட்டி தூக்கி எழுப்பிட்டார் அவர் எஸ்வி சேகர், ஸ்டாலினோட நண்பர். அந்த மாதிரி இந்த மாதிரியான சாபங்கள்லாம் வாங்கிட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. இவங்க செய்கிற அட்டூழியங்கள் வந்து அளவே கிடையாது. மக்களுக்கு கொஞ்சமாவது செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இவங்க வந்து அடுத்ததை மன்னராட்சி எப்படி நிலைநாட்டுவது அப்படின்ற ரீதியில் தான் இவங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ சமீபத்தில் ஒரு பிரபலமான வார இதழில் வந்த ஒரு செய்தி, அறநிலைத்துறையில் சேகரபாபு அவர்களுக்கும் இந்த பக்கம் வந்து MP ராசா அவர்களுக்கும் வந்து ஒரு மோதல் வந்து ஏற்பட்டிருக்கதா ஒரு தகவல் வந்து வந்திருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்னைக்குள்ள அந்த தொகுதி வாரியாக யாருக்கு சீட் கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கும் போது சேகர் பாபுக்கும் ராசாவுக்கும் வந்து மோதல் வந்து வெடிச்சிருக்கு. இந்த பக்கம் சேகர் பாபு வந்து மேயர் பிரியாவெல்லாம் எம்எல்ஏ ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் வந்து இருக்காங்க. இந்த பக்கம் வந்து சேகர் பாபு வந்து இருக்கக்கூடிய ஆட்களில் ஒரு 80% ஆஃப் ஆட்களை வந்து மெயின்டைன் பண்ணாலே
ஓரளவு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அவங்க நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இப்படி பேசும்போது 2 பேருக்கும் உண்டான ஒரு மோதல் வந்து வெடிச்சிருக்கு. இது பெரிய லெவலில் ஒரு நியூஸாக ஃபார்ம் ஆகலைனாலும் தற்பொழுது ஒரு இன்சைடில் புகஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மோதலை எப்படி பார்க்குறீங்க? திமுகவில் இருக்க உட்கட்சி பூசல் வந்து வெளியில் பேசப்படலைனாலும் வந்து பரவலாக வந்து அதன் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சீனியர் ஜூனியர் சொல்கிறீங்களா? சீனியர் ஜூனியரு, ஏன்னா இப்போ வந்து அப்பாவும் மாதிரி ஆட்கள்லாம் வந்து தன்னோட பிள்ளையை வந்து முன்னிறுத்துறாரு. அவர் வந்து குறிப்பிட்ட தானே இல்லை அதுதான் அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் வந்து பூசல்கள் இருக்குது. அப்பா பையனை எதிர்த்து கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங் திருநெல்வேலி நான்குநேரி பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களாம். ஸோ அதனால் இது வந்து இந்த பிரச்சனை அங்கே ஒரு பக்கம் இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா கேகேஎஸ்எஸ்ஆரும் வந்து தான் சொல்லக்கூடிய ஆட்களுக்கு தான் இங்கே இந்த பகுதியில் சீட்டு கொடுக்கணும்னு அவர் ஒரு கொடி பிடிச்சிட்டு இருக்காரு. ராஜ கண்ணப்பன் அமைதியாக மறைமுகமாக ஒரு மௌன போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அவரும் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிஎம். இவங்கெல்லாம் யாருன்னா சிஎம், அவங்க எல்லாமே யாரும் வந்து அமைச்சர்கள் கிடையாது. ஸ்டேட்டோட சிஎம் இல்லாமல் அதாவது தமிழ்நாடு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா 30 மாவட்டங்கள் 30 மாநிலங்கள் குறுநில மாநிலங்களை கொண்ட ஒரு மன்னர் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கு தமிழ்நாடு. இந்த பிரச்சனைக்கு வருவோம். அது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மு.க. ஸ்டாலின். ஸோ அப்படிதான் வந்து இதில் ஓடிட்டு இருக்கு. துணை பிரதம மந்திரி வந்து உதயநிதி ஸ்டாலின். அது இல்லாமல் மன்னர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துர்கா அம்மையார் வந்து எல்லா கட்சி விவகாரங்களையும் இப்போ தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட மகன் வந்து சிஎம் ஆக்கணும், அதுக்கு யாரெல்லாம் சாதகமாக இருக்கணும் அவங்களுக்கு தான் வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற முட்டல் மோதல்கள் இருக்குது. இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்கள் வந்து வருத்தத்தில் இருக்காங்க. என்னடா முதல் குடும்பத்து மேலே வந்து மு.க. ஸ்டாலின் அவனோட குடும்பத்து மேலே வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் தூத்துக்குடியில் வெள்ளம் ரிலேட்டபிளான விஷயத்துக்கு கனிமொழி அவர்கள் ஆய்வுக்கு போனப்போ தொலைபேசி மூலியமாக முதல்வர் அவர்கள் வந்து அழைக்கிறாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசிட்டு போனாங்க. வீடியோ கூட ரிலீஸ் ஆகிருந்தது. அது இப்போ நல்லா தான் பேசுவாங்க, அது பேசுறதுக்கு நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற விவகாரங்கள் வேற. ஏன்னா இவங்க வந்து எப்போ மாற்றங்கள் வரும் அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய. இப்போ பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்களே இந்த அரசியல் விமர்சகர் அப்படின்றவங்களாம் வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த அரசியல் விவாதிக்கக்கூடியவங்க அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த ஆட்சி வந்து ரொம்ப அவல நிலையில் இருக்குது. உண்மையிலே கருணாநிதி ஸ்டைலில் ஆட்சி நடத்தலை. ஆனால் ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன நடத்தியிருக்காங்க, நம்ம சிறப்பாக ஆட்சி செய்யணும்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலே ஏன் அந்த மாதிரி நிலவரம் நடக்குதுன்னா, இந்த தமிழ்நாட்டில் வந்து துர்கா அம்மையார் தான் சிஎம் மாதிரி செயல்படுறாங்க. சிஎம் கட்சி தலைவர் அவங்க தான் எல்லாமே, அவங்க சொல்கிற ஆட்கள் தான். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்ற முடிவில் வந்து தெளிவாக இருக்காங்க. ஆகையினால வந்து ஆராசா அவர் வந்து ஒரு புறம் வந்து ஏற்கனவே அவர் வந்து கனிமொழி அம்மையாருடைய ஆள் அவர். ஆகையினால வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கும் இங்கே வந்து துர்கா ஸ்டாலின் ஆதரவில் இருக்கக்கூடிய சேகர் பாபுக்கும் முட்டல் மோதல்கள் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ சேகர் பாபு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில ஆட்கள்லாம் முன்னிறுத்தினார். இவங்கெல்லாம் தான் வந்து நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்கன்னா, குறிப்பாக பிரியா, மேயர் பிரியா, இவங்கெல்லாம் வந்து எப்பவுமே உதயநிதி ஸ்டாலினுக்கு நல்லா ஜால்ரா தட்டுவாங்க அம்மா, அதனால் அவங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்ற ரீதியில் அவர் ஒரு 10 பேர் லிஸ்ட்டு வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. 10-15 பேர் லிஸ்ட்டு வச்சுருக்காரு. யார்? சேகர் பாபு. அப்படியா? ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து திறமையானவங்க, இவங்கெல்லாம் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு 50% லிஸ்ட்டு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏஸில் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. புதுசாக இன்னொரு 50% சேர்க்குறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் வருகைக்கு விரும்பாதவங்க, ஆராசா லிஸ்ட்டில் இருக்கவங்கெல்லாம். ஸோ ஆகையினால இதில் வந்து பெரிய முட்டல் மோதல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குடும்ப அரசியலில் வந்து சபரீசன் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஒரு மௌன புரட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய சாதகமான ஆட்களை வந்து உள்ளே நுழைக்கணும் அப்படின்றதுலாம். ஸோ அது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ஆட்சி வந்து பிரமாதமாக நடக்குதுன்னு அப்படின்னு முதல்வர் ஐயா நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனைகள், சட்டசபையில் தவறான தகவல்கள் நிறைய பரப்பிக்கிட்டே இருக்காங்க.
இந்த 20 லட்சம் டன் வந்து கொள்முதலுக்கு இப்போ வைக்கப்பட்டிருந்த விவசாயிகள், கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள், 5 ஏக்கரை வச்சுருக்கக்கூடிய விவசாயிகள், 2 ஏக்கரை வச்சுருக்க நெல்லை வந்து கொள்முதலுக்காக கொண்டு போனவங்க அதெல்லாம் மழையில் கெட்டு போச்சு. அது வந்து அதனுடைய ஈரத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25% வந்துச்சு. அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஒரு புறம் வந்து ஜாதி அரசியல், ஜாதி ரீதியாக வந்து கூட இருக்க கூட்டணி கட்சியின் வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா செல்வ பெருந்தகை வந்து பெருசாக வடிச்சிட்டார். தன்னை வந்து 3 வருஷமாக வந்து ஒரு ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏவாக இருக்கார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செண்பகரம்பாக்கம் ஏரியில் வந்து ஒவ்வொரு மழை காலங்களையும் வந்து 500 கன அடி தண்ணீர் வந்து திறந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து திறக்காததுக்கு அரசியல், அதாவது ஒரு அரசாங்க நிகழ்வுக்கு ஒரு பூஜை போட்டு அந்த மதகுகளை திறக்கிறாங்க. அது திறக்கும் போது அவர் கூப்பிடலன்னு அவர் வந்து ஜாதி ரீதியாக இது அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்றத வெடிச்சிட்டார் இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு ஒரு புறம் இதை ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு புறம் வந்து இவங்களுக்குள்ள குழப்பங்க. யாரெல்லாம் வந்து பட்டத்து இளவரசருக்கு வந்து மகுடம் சூடியவர்களோ அவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு அப்படின்ற ரீதியில் இருக்காங்க. இல்லை சார், இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, சேகர் பாபு, ஆர் ஆசா 2 பேரில் சீனியர் யாருன்னு பார்த்தோம்னா ஆர் ஆசாவாக தான் இருக்கார். ஆனால் சேகர் பாபுக்கு அதிக செல்வாக்கு இருக்குன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. ஆர் ஆசா கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலேருந்தே திமுகவில் பயணிச்சுட்டு இருக்காங்க. சேகர் பாபு வந்து இப்போ ஒரு 8-9 வருஷம் தான் இருக்கு. அவர் தானே துணை பொதுச் செயலாளர் ஆசா. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஆசை இருக்காதா? கனிமொழி அம்மையாரோட ஆசீர்வாதத்தில் தான் வந்து ஒரு அடுத்த பொதுச் செயலாளர் அந்த லெவலுக்கு வரணும் அப்படின்ற அவருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. ஆகையினால பல இடங்களில் வந்து அரசல் புரசல்களாக இவங்களுக்குள்ளே இருக்க போட்டி வந்து வெளியில் வராமல் தான் இருக்கே ஒழிய, ஒரு புறம் துரைமுருகன் அவர்கள் வந்து மௌன விரதத்தில் இருக்கார். அவர் வந்து தனக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அவர் அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணலாம், ஏன்னா என்னை மதிக்காத இந்த கட்சியில் வந்து என்ன செய்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்கார் அவர். இந்த மாதிரி KN நேரு ஒரு புறம், அவர் சொல்கிற ஆட்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு அவர் ஒரு புறம். அன்பில் பொய்யாமொழி மகேஷ் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து உதயநிதி ஸ்டாலின் மணிமகுடம் சூட இவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஆகணுன்ற ஆசையில் இருக்கார். எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார். இப்போ அடுத்த லெவல், சிஎம்க்கு அடுத்த லெவல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் லெவல். ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்க மாட்டாங்க, எப்படியும் அவங்க கையில் தான் வச்சுக்குவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டல் மோதல்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க திமுகவில் வந்து வெடித்து கொண்டு தான் இருக்குது. இதெல்லாம் வெளியில் வரலை, அவ்வளோதான். இது மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்கவுங்களோட நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி. இவர் அது இல்லாமல் பொன்முடி தன்னை வந்து பதவியிலேருந்து இறக்கி விட்டாங்க. ஏதோ பேசிட்டாரு, அது வழக்கமாக இவங்க பேசுகிற பேச்சு தான், பெண்களை கொச்சைப்படுத்தி பேசின பேச்சுக்கு விலகிட்டாங்க. அவர் என்னன்னா, அவர் ஒரு மௌன புரட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார். எப்போ வந்து நாற்காலி காலியாகும், எப்போ நம்ம போய் உட்காரலாம் அப்படின்ற ரீதியில் அவங்களும் ஒரு கனவுல இருக்காங்க. இதுதான் திமுகவினோட உட்கட்சி பூசல்களில் வந்து அவங்கவுங்க ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. எங்கள் ஆளுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும். ஆளுக்கால் என்னென்னா, இப்போ திமுகவில் வந்துன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 130 எம்எல்ஏ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட, இல்லையா? 130 எம்எல்ஏல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வந்து என்கிட்ட ஒரு 15 எம்எல்ஏ இருக்காங்க, என்கிட்ட 20 எம்எல்ஏ இருக்காங்க. செந்தில் பாலாஜி ஒரு புறம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து கொங்கு மண்டலத்தினுடைய சிஎம் அவர் தான். ஸோ இதெல்லாம் மினிஸ்டர் இல்லைல்ல, இப்போ மினிஸ்டர் கிடையாது அண்ணன். இன்னும் ஆனாலும் வந்து அவர் தான் சிஎம் மாதிரி பிஹேவ் பண்ணுவார். எப்படி வந்து சென்னை சுற்று வட்டாரத்துக்கு வந்து சிஎம் யாருன்னு கேட்டிங்கன்னா சேகர் பாபு வந்து கிட்டத்தட்ட 4 மினிஸ்ட்ரியை கையில் வச்சுருக்காரு. போலீஸ் துறையை கையில் வச்சுருக்காரு சென்னையை பொறுத்தளவுக்கு, வருவாய்த்துறை, அது நம்ம முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த துறை எல்லாம், அறநிலைத்துறை, அவருக்கு கொடுக்கப்பட்டது அறநிலைத்துறை. அது இல்லாத டிபார்ட்மெண்ட்ஸில் அவர் வந்து தலையீடு பண்ணுறார். சேகர் பாபுவால் ஆர் ஆசாவுக்கு என்ன பிரச்சனை? ஆர் ஆசாவுக்கு அவர் வந்து ஓரங்கட்டுற வேலையை அவர் பார்க்குறாரு. சேகர் பாபு தானே அரசியல். நான் சொல்கிறது நீ கேளியா, நீ யாரையா? நான் வந்து என்கிட்ட நான் 15-20 எம்எல்ஏ ஜெயிக்க வைப்பேன். ஏன்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு தெளிவு வந்துடுச்சு. இந்த தடவை வந்து அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்காது, ஆட்சிக்கு வந்தாலும் திமுக அப்படின்றது அந்த எண்ணம் வந்து மேல்மட்ட அந்த 2வது கட்ட தலைவர்களுக்கு
திமுகவில் இருக்க 2வது கட்ட தலைவருக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த வெல்வம் 200 படைப்பும் வரலாம், அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. 200க்கும் அதெல்லாம் வரவே வராது, சாத்தியமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நிலவரம் இருக்கக்கூடியதுல இதுதான் சரியான தருணம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவங்கவுங்க நிலவரத்துக்கு வந்து இதுதான் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து அப்போலோ போனார், மயக்கம் போட்டு உழுவுற நிலைக்கு போயிட்டு போறாரு. தலை சுற்றி போச்சு அவருக்கு, இன்னும் தலை சுற்றிட்டு தான் இருக்கு. அதுதான் ஒரு இதில் நிகழ்வுலையும் சொன்னார், பொன்முடியெல்லாம் பார்த்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, என்னை தூங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதே நிலவரம் தான் அவருக்கு இருக்குது. இப்போ என்னன்னா அதிகப்படியான அழுத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ள குடும்பத்திலே வந்து அவருக்கு பயங்கர அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படியாவது உதயநிதி ஸ்டாலின் சிஎம் ஆகணும், நீ வந்து எம்எல்ஏ ஆகி கட்சி பொறுப்பை பார்த்துக்கோ, சிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்ற ரீதியில் போகிறதுனால இங்கே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசுகள்கள் இவங்க என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க. கட்சிக்காரவங்களுக்கு இப்போ இந்த தீபாவளி ஸ்பெஷலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றிய செயலாளர், கிளை கழக செயலாளர், தலைவர், இதெல்லாம் இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து 10,000க்கு மேலே தீபாவளி பரிசு கொடுத்துருக்காங்க. ஒரு வட்ட செயலாளருக்கு வந்து 1.5 லட்சம் 2 லட்சம்லாம் கொடுத்துருக்காங்க. தேர்தல் வேலை செய்யணும், நல்லா உதயநிதி ஸ்டாலினை ஜெயிக்க வைக்கணும். 50,000, அதாவது 10,000லேருந்து சாதாரண கிளைக்கழக தலைவர்லேருந்து 10,000 20,000 ஆரம்பித்து வட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் எல்லாருக்கும் வந்து ஒரு 2 லட்சம் 1 லட்சம் வரைக்கும் வந்து பணப்பட்டுவாடா முடிஞ்சு போச்சு. இந்த கட்சி பணப்பட்டுவாடா இப்போ தீபாவளி சமயத்தில் இதையெல்லாம் வந்து செய்கிறது வந்து சென்னையை பொறுத்தளவுக்கு சேகர் பாபு செஞ்சுருக்கிறாரு, மற்ற அந்தந்த தலைவர்கள் செஞ்சுருக்காங்க. செந்தில் பாலாஜி கொங்கு பெல்ட்டில் அவர். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுதான் முட்டல்கள், மோதல்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா இது ரொம்ப நாள் வந்து இந்த இப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும், நல்லா உடல் நலம் இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சி என்ன நிலவரம் இருக்குது, அதே நிலவரம் தான் இவங்களுக்கும் வரும். ஆனால் இவங்க இதுதான் வந்து துர்கா அம்மையார் வந்து அப்போ சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கருணாநிதி இறந்ததுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க, ஜோசியக்காரவங்களாம் கேட்டு என்ன சொன்னாங்கன்னா, கலைஞரனோட உடலை வந்து மெரினாவில் புதைக்காதீங்க, புதைச்சவங்க குடும்பம் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், அண்ணாதுரை குடும்பமே இடம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. இப்போ அதில் ஒருத்தர் மட்டும் அவரோட பேரப்பிள்ளையே ஒருத்தர் டாக்டராக இருக்கார். ஃபேமிலி பிரபலமாக ஆகலை. எம்ஜிஆர் அவரோட ஃபேமிலி போச்சு, எல்லாம் ஜெயலலிதா எல்லாமே போச்சு, இது யாருமே இல்லை. மெரினாவில் புதைச்சவங்க கதை இதுதான். அதனால் துர்கா ஸ்டாலின் பல தடவை சொல்லி பார்த்தாங்க, மெரினாவில் புதைக்காதீங்க, புதைச்சிங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு தான், அதுதான் உண்மையாக நடக்கும் போகுது. ஏன்னா இவங்க சொல்கிற இன்பநிதி ஸ்டாலின் எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ஃபுட்பால் தான் விளாடணும் போய், அவர் நல்லா ஃபுட்பால் விளாடணும்னு நான் கேட்டேன், கேள்விப்பட்டிருக்கேன். இன்பநிதி ஸ்டாலின் மிசோராம்லலாம், நாகாலாந்து மிசோராம்லலாம் போய் ட்ரைனிங் எடுத்து ஸ்பெயின் மாதிரி நாடுகள்லாம் போய் அந்த மாதிரி அந்த குடும்பமும் அதே மாதிரி நிலைமைக்கு தான் போக போகுது. இதுதான் காலத்தின் கட்டாயம், இது வந்து பிரபஞ்சத்தின் கட்டாயம், இதான் நடக்க போகுது. அதுதான் வந்து இப்போ வந்து எல்லா மட்டத்துலேயும் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் நினச்சி வந்தது ஒன்று, இந்த ஆட்சி நல்லா பண்ணணும், திறமையாக பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணலாம் கனவுகளோடு வந்தார். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, 7 மணிக்கு டீ குடிக்கும் போது ஒரு ஃபைல் மூவ் ஆனது, 8 மணிக்கு நைட்டு சாப்பாடு முடிகிறதுக்குள்ளே அந்த ஃபைல் 10 தடவை மாற்றப்படுது. இதுதான் இந்த ஆட்சி, எதுவுமே ஒரு டிசிஷன் இல்லாமல் போயிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சு, எல்லாம் நிர்வாகிகள் பிரச்சனை, எல்லா நிர்வாக பிரச்சனைகள், குளறுபடிகள், அவங்க சிஎம் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை வந்துருச்சு, இதுவும் அதிமுக மாதிரி எப்போ ஆகும், எடப்பாடி மாதிரி நம்மளும் எப்போ சிஎம் ஆகுதுன்ற கனவு வந்து திமுகவில் இருக்கவங்களுக்கும் வந்துருச்சு. இப்போ அந்த விஷயம் சொன்னீங்கல்ல, அந்த மெரினாவில் புதைச்சா அந்த மாதிரி ஆகும், அது என்ன ஒரு சாபம் மாதிரியா? ஆமாம், அது சாபம் மாதிரி. ஏன்னா வந்து மெரினா வந்து பார்த்தீங்கன்னா கடல் மீனவர்களுக்கு வந்து குலதெய்வம் இருந்த இடம் ஒரிஜினலாக. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதனை வந்து புதைக்கக்கூடாது. எங்கள் வாதியார் அப்பயே சொல்லுவார், நீங்களாம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு போகும்போது வந்து உங்கள் லவ்வரோட நீங்கள் அந்த பீச்சு பக்கம் பொண்டாட்டியோட லவ்வரோடையும் போனீங்கன்னா அங்கே வந்து பிணங்களை ஆவி தான் உங்கள் பின்னாடி சுற்றி நிற்கும் அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லுவார். அந்த மாதிரி அது அப்போ சொன்னாங்களாம், ஒரு ஜோசியர் சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் குடும்பத்துக்கே சாபம் வரும் அப்படின்ற மாதிரி. அதுதான் இப்போ வந்து ஒவ்வொன்றா படி தீர்த்துக்கிட்டு வருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் உண்மையிலே இவர் எஸ்வி சேகருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்.
இந்த ஆவியெல்லாம் 41 பேர் இறந்தாங்க பாரு. ஆனால் மன்னிக்கணும், பட் ஆனால் வந்து அதை சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இறந்த 41 ஆன்மாக்கள் வந்து என்ன கொடுமைகளை இப்போ சாதாரணமாக சார் நம்ம வந்து ஒரு ரூமுக்குள்ளே ஒரு காற்றே புகாத ரூமுக்குள்ளே ஒரு நிமிஷம் நம்மளால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த சித்திரவதை வந்து அந்த மாதிரியான மூச்சு திணறி அப்படி இறக்குறாங்கன்னா அந்த அத்தனை பேரும் வந்து என்ன கொடுமைகளில் இருந்திருப்பாங்க, எத்தனை அந்த ஆத்மாக்கள் வந்து இவர்களை சும்மா விடுமா? அதுதான் எஸ்வி சேகர் சொல்கிறார், விஜயை சும்மா விடாது அந்த ஆத்மாக்கள்லாம். அந்த ஆவியை தட்டி தூக்கி எழுப்பிட்டார் அவர் எஸ்வி சேகர், ஸ்டாலினோட நண்பர். அந்த மாதிரி இந்த மாதிரியான சாபங்கள்லாம் வாங்கிக்கிட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. இவங்க செய்கிற அட்டூழியங்கள் வந்து அளவே கிடையாது. மக்களுக்கு கொஞ்சமாவது செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இவங்க வந்து அடுத்ததை மன்னராட்சி எப்படி நிலைநாட்டுவது அப்படின்ற ரீதியில் தான் இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். இதில் வந்து ஜாதியை இது பேசிட்டு வைக்கம் அவார்டுன்னு ஒரு அம்மாவுக்கு கொடுக்குறாங்க, 5 லட்சம் அறிவிச்சு. ஆனால் ஒரு ஏக்கருக்கு 8000 கேட்குற விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீடுக்கு கொடுக்க சொன்னால் அதை கொடுக்கறதுக்கு பேச்சுவார்த்தை கூட நடத்துறதுக்கு தயாராக இல்லை இந்த அரசாங்கம். ஸோ இதுதான் வந்து இவர்களோட குடும்ப அரசியல். இந்த குடும்ப அரசியலில் வந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய திமுகனுடைய மினிஸ்டர்கள் எல்லாம் வந்து நேரம் பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி ஜெயலலிதா அம்மையாரனுடைய அதிமுக நடந்தது அதே நிகழ்வு தான் இவங்களுக்கும் நடக்கும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.